இல்லை, என்னுடைய கனவு, என்னுடைய எதிர்காலம் என்பது, நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன். ஒரே அரசு தலைமை கொறடாவாக ஆயிட்டேன். அமைச்சராகவும் ஆயிட்டேன். 3 பெரிய வாய்ப்புகள் ஒரே அந்த 5 ஆண்டு காலகட்டத்தில். வந்து ஒரு முக்கியமான 10 முறை தேர்தல் களத்தில் நின்றவர் என்னுடைய நண்பர். ஒரு முறை தான் வென்றிருக்கிறார். மற்ற 9 முறையும் தோல்வியை சந்தித்திருக்கிறார். அவர் என்கிட்ட அடிக்கடி பார்க்கும்போது சொல்லுவார், உங்களை மாதிரி நான் அமைச்சராக இருந்தால், கொஞ்சம் காலம் இருந்தால் கூட நான் அரசியலேருந்து ஓய்வு பெற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த வாய்ப்பும் பெற்றுட்டோம். இனிமேல் வர்றது உபரி. அதே அமைச்சர் தானே, அதே அதிகாரம் தானே, அதே ஐஏஎஸ் அதிகாரிகள் தானே, அதே வந்து ஆளுமை தானே. ஆகவே இனிமேல் வர்றது உபரி, அடைந்து விட்டோம். இனி வருகிற போது தமிழுக்கு ஒரு புதிய புதினங்கள், புதிய கட்டுரைகள், சிறுகதைகள் வாயிலாக வந்து பல்வேறு இடத்தை, உச்சத்தை தொட வேண்டும்.